ஹனிமூன் ட்ரிப்புங்க பிளான் பண்ணிருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கோம். உங்களெல்லாம் இந்தியாவா வெளிநாடா? இதெல்லாம் சொல்ல முடிவு பண்ணல சார். இப்பதான் பார்த்துட்டு இருக்கு. மேடம் உங்க சாய்ஸ் எதுவும் உண்டாகல? உங்க அடுத்த படத்துக்கு முந்தி உங்க பேபி ரிலீஸ் இல்ல சார், தெரியல சார். அதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த கார்ல எங்க ஃபர்ஸ்ட் போனீங்க அது சொல்லுங்க. உங்கள எப்படி லவ் தேடி லவ் பண்ணாரு? யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? அவர்தான். லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் தான் சொல்லிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? அபிஷான், நம்ம லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க. லவ் ஜர்னி அதான் ஸ்கூல்ல நாங்க ஒண்ணா படிச்சோம். எனக்கு அவங்கள 6th இருந்து தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணேன். நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லே லவ் பண்ணாரு? ஆமாம் சார், ஆமாம் ஸ்கூல்லேயே. சரி. இனிய காலை மாலை வணக்கங்கள். முதல் படத்திலேயே டூரிஸ்ட் ஃபேமிலி 100 கோடிக்கு மேல தமிழ் சினிமால ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த அபின்ஷ் மற்றும் ஜீவிதா அவங்களுக்கு இன்னைக்கு திருமணத்துக்காக நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. நல்வாழ்த்துக்களோடு அவங்களை வரவேற்று மகிழ்கிறோம். விஷ் யூ ஆல் வெரி குட் லைஃப். இது மாதிரி நீங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையில தொடங்கியிருக்கீங்க. தமிழ் போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர் சார்பில் வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள் அபிஷன். அகிலா வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் நேற்று. எனக்கு என்னென்னா, எங்கே இருந்தோ வந்து எதுவுமே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனை வளர்த்து விட்டது நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்குமே தனியாக ஏதோ ஒரு தனியாக ஒரு லஞ்ச் போடணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். இத்தனை நாள் இவ்வளோ நாள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. எனக்கு நான் எது பண்ணாலும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. இதுக்கு மேலும் என்னை நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே வெளியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் அபிக்கு எல்லோரும் முன்னாடி ஃபஸ்ட் படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்பயும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கிறீங்க, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க தம்பி. அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க சார். அடுத்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ நடிச்சு முடிச்சிட்டேன். எடிட் எல்லாமே போயிட்டு இருக்கு. வர February மாதம் ரிலீஸ் சார். படத்துக்கு பேர் என்ன? படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. யார் டைரக்டர்? டைரக்டர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் மதன்னு சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அடுத்த படத்துக்கு நீங்க கதையை ரெடி ஆயிட்டீங்களா? கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்த வருஷம் சீக்கிரமாக டைரக்ஷன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் மிடில் டைரக்ஷன் பண்ணுறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அபிஷன், நீங்க அவர் ஹீரோ நடிக்கிற படங்களோட ஹீரோயின்ஸ் செலக்ஷன்ல நீங்க ஏதாவது பங்கு வகிப்பீங்களா? இப்போதான் கோச்சிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுவாங்க சார். மீனாட்சி சார் நீங்கள் தான் சரிங்க. டைரக்டர் ஆகும்போது வேற ஹீரோ ஆகும்போது ஒரு நெருக்கமான காட்சி, டூயட் காட்சிலாம் இருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி நடிக்கிறது சார்? இப்போதான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ளே போகிறது இல்லை சார். நான்
கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இல்லை சார் நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறேன் சார். அடுத்த படம் தான் சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை சார் நான் நடிக்கல சார் அதில். உங்கள் லவ் அப்ரோச் வந்து வேறு லெவலில் இருந்தது, பயங்கரமாக இதுவாக போச்சு வைரலாக. ஸோ நீங்கள் எப்படி அவங்கள லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்ரோச் பண்ணணுன்னு தோணுச்சா இல்லையா? ஏன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லும் போதே தயக்கம் அதிகமாக இருக்கும், லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ பேர் ப்ரெஸ்ஸு மீடியா லைவ் போயிட்டுருக்கு, பட்டுனேருந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க சார். நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாண ப்ரொபோசல் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி, ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அந்த டைமில் தான் எனக்கு சரி கல்யாணம் எனக்கு படம் நடந்துச்சு. ஏன்னா கல்யாணம் நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்வா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு என்னால் இவங்க நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அன்றைக்கி கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜில் இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான் பார்த்துட்ருக்கோம். இது தெரியல சார், முடிவு பண்ணல சார், இப்போ தான் பார்த்துட்ருக்கு. எந்த கண்ட்ரிக்கா சார்? சார் எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் சார், டூரிஸ்ட் ஃபேமிலியா. நானும் அவங்க குட்டி அடி எல்லாம் சேர்ந்து போகணும் ஆசை. அதுதான் சார். எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டாருன்னா திரையுலகத்தில் அதுக்கப்புறம் ஒய்ஃப் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் அதேமாதிரி கண்ட்ரோல் எடுப்பீங்களா, இல்லை அவர் பாட்டு ஃப்ரீயாக போயிட்டு வாடா அப்படின்னு விட்டுருவீங்களா? கண்ட்ரோல் தான் சார். இல்லை சூஸிங் கூட சொல்கிறேன். ஏன்னா ஸ்டோரி கூட சில பேர் விஜயாண்டனி சாரோடைய ஒய்ஃப் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, ஸ்டோரியிலேருந்து எல்லாமே. அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அப்படிலாம் இல்லை சார், எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். 10th 9thலேருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆகும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கணும், கண்ட்ரோலிங்லாம் எதுவும் இல்லை. உங்களை எப்படி லவ் தேடி லவ் பண்ணாரு, யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? அவர் தான் லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக நான் தான் சொல்லியிருக்க முடியும், அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க. அபிஷான் உங்கள் லவ் ஜர்னி கொஞ்சம் சொல்லுங்க. லவ் ஜர்னி அதான் ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். எனக்கு அவங்கள 6thலேருந்து தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணேன், நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம் சார், ஆமாம் ஸ்கூல்லேயே. என்ன சார் திருமணம் பரிசா? திருமணம் பரிசா அவங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் அது மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். அதை ரொம்ப நாள் வெளியில் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். உங்கள் அடுத்த படத்துக்கு முந்தி உங்கள் பேபி ரிலீஸ் இல்லை சார், தெரில சார், அதெல்லாம் எனக்கு பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த காரில் எங்கே ஃபஸ்ட்டு போனீங்க அது சொல்லுங்கள். ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப நாளாக என்னை ஈஸியாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நான் கூட்டே போனதில்லை, ஏன்னா பைக் தான் வச்சுருந்தேன். பைக்கில் போனால் வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபஸ்ட்டாக ஈஸியாக போனோம் பைக், ஐ மீன் காரில் நாங்கள் 2 பேரும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நீங்கள் எடுக்க அடுத்த படத்துக்கு ஹீரோ யாராக இருப்பான்? ஏன்னா 100 கோடி வசூல், விஜய் அஜித் அந்த மாதிரி போவாங்க. நீங்கள் யாரை தெரியுங்க? இல்லை சார், கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதா பிளான். இன்னும் அதையும் யாருன்னு கேட்கும். தெரியல சார். ஓகே, நன்றி, வணக்கம். வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சார் இப்போ அடுத்த படம் நடிக்கிறீங்க, இப்போ நடிப்புல ஜெயிச்சுட்டு வச்சுங்க, தொடர்ந்து நடிப்பீங்களா எப்படி? எனக்கு என்னன்னா சார், நான் டைரக்ஷன் விட மாட்டேன். கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ண தான் போகிறேன். அதுக்கு நடுவில் எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலான்னு இருக்கேன் சார். அதுதான் இப்போதைக்கு பிளான். வேறு படங்கள் எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு? வந்திருக்கு சார், வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து சிலது கேட்டு வச்சிருக்கேன், நல்ல கதைகள் மட்டும். ஆனால் டைரக்ஷன் பண்ணுறேன் அடுத்து. தேங்க்யூ அபிஷன், அகிலா, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பயணங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு அமைகிறது எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அரிசி உணவு ரெடியாக இருக்கு. இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.